Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Polygel nail extension வீட்ல எப்படி நம்ம பண்றது அத பத்தி பார்க்க போறோம். And also Amazonல வந்து சில things எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அத பத்தி உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். So என்னோட சேனல் நீங்க first time பார்க்கறீங்கன்னா subscribe and பக்கத்துல இருக்க bell icon click பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட next updates பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். First வந்து பாத்தீங்கன்னா ரீசார்ஜபிள் ஃபுட் ஸ்க்ரப்பர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா காஸ்மித் ப்ளூம் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. ஸோ இதில் இருக்க என்னெல்லாம் இருக்குது இந்த பாக்ஸ்குள்ளே அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஜெட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் வந்து நம்ம ரீசார்ஜபிள் அப்படின்றதுனால இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக சார்ஜர் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த மிஷினில் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து ஈஸியாக சார்ஜ் ஏறிடும். ஸோ இதை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த மிஷின் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் கீழே வந்து நம்மளுக்கு அதை இன்சர்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக சார்ஜ் போடுற மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் எரியும் சார்ஜ் போடும்போது ரெட் கலரில். ஸோ சார்ஜ் முடிஞ்சதும் க்ரீன் கலர் லைட் எரிஞ்சிடும். அப்போ நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பட்டன் இருக்கும்ல, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ண எனக்கு தெரியாமல் அது ஒர்க்கே ஆகலை அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த பட்டன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். செகண்ட் டைம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்பீடாக வந்து ரன் ஆகுது. ஸோ இப்படி நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட வெடிப்பு ஏரியாலாம் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் சீக்கிரமாக ரிமூவ் ஆகிடுது. நான் இதுக்கு தனியாக கூட உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது ஈஸியாக தான் ஒர்க் அவுட் ஆகுது நம்மளுக்கு. இது மாதிரியே நம்மளுக்கு டபுள் ஹெட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நான் ஓப்பனே பண்ணல, இப்படி கவரோடு அப்படியே இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ நான் வாங்கும்போது 989 சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 899 தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா நெயில் பஃபர். ஆல்சோ பின்னாடி வந்து இந்த ஆஷ் கலரில் இருக்குல்ல, அது வந்து நெயில் ஷேப்பர். ஸோ அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து நெயில் பஃபர் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து மேலே நம்மளுக்கு சம்டைம்ஸ் சொரன்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நெயிலை வந்து ஒரு ஷைனிங்காக வந்து காட்டுறதுக்காக நம்ம இதை வந்து ட்ரை பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி தான் வந்து யூஸ் பண்ணிக்கணும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு 1 minute அளவுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய நெயில் வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு தொட்டு பார்க்கும்போது ஒரு ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்காமல் தெரியுது, அவ்வளோதான். ஸோ அந்த 2 ஹெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ இதான் வந்து இந்த ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நெயிலுக்காக நான் வந்து இந்த ப்ராடக்ட்லாம் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா 219க்கு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஷேப் பண்ணுறதுக்கு, நெயில் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு அண்டு பஃபர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் இன்றைக்கி வீடியோக்கான இது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குட்டி கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 5 கிளிப் வந்து கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ அந்த கிளிப் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம நெயில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதை கிளிப் பண்ணிக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மல் நெயிலை விட ஜெல் வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே நார்மல் நெயில் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ அதை ஷேப் பண்ணுறதுக்கான கரெக்டான ஒரு ஷேப்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட், அந்த பாலிஜெல்லை வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு லிக்விட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி 2 ஜெல், ஒன்று வந்து பிங்கிஷ் கலர், இன்னொன்று வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு சைடில் வந்து ஜெல் அப்ளிகேட்டர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரஷ் வச்சு தான் நம்ம வந்து அந்த நெயிலில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அதுக்காக இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இந்த ஃபேக் நெயில்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இது வந்து நம்மளுக்கு 10 சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நெயிலுக்கு எந்த மாதிரி வந்து செட் பண்ணி பார்க்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு நெயிலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக இந்த 2 ஷேட் வந்து வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட் கலர். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறது வந்து நியூட் கலர். இதோட தனி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 399. ஸோ 2 வாங்கியிருந்தேன் நான், 399 + 399. இதோட கலர் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த கிட்டோட வந்து நம்மளுக்கு தரது கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர், இதுவுமே 399 தான். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் நான் வந்து வாங்கிட்டேன். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த லிக்விட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸில் வந்து நீங்கள் கொஞ்சமாக நான் 3 ட்ராப் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஏன்னா இது நான் சீக்கிரமாக வந்து காலியாகிடக்கூடாது அப்படின்றதுனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட நெயிலை வந்து கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி ஷேப் மாதிரி பண்ணிக்கோங்க, பஃபர் பண்ணிவிட்டு. ஸோ கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அது ஈஸியாக வந்து செட் ஆகிடும் நெயில். ஸோ இப்போ அந்த பிங்கிஷான கலர் இருக்குல்ல, இது வந்து ஒரு பபிள் கம் கலரில் இருக்குது. இதை வந்து இந்த அப்ளிகேட்டர் வழியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக நான் செட் பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு எந்த சைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நெயிலில் அதில் வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரஷ்ஷில் அந்த லிக்விடில் வந்து லைட்டாக டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அந்த நெயிலில்.
ஸோ அந்த ப்ரஷ்ஷில் வந்து ஃபுல்லாக நம்ம போட்டு அப்படியே அழுத்திக்கக்கூடாது, ஜஸ்ட் டச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த ஹோல் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா 1699க்கு வந்து வாங்கியிருந்தேன். அமேசானில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபேஷன் அண்ட் பியூட்டி கேட்டகரியில் வந்து 80% வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் காட்டின ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே இருக்கும், நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து இந்த பிங்க் கலர் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் இந்த ஃபேக் நெயிலில் ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஈவனாக வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம கையில் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ப்ரொஃபஷ்னலாக இருக்காது. ஸோ இதை வந்து வச்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிளிப் இருக்கும்ல, அது கரெக்டாக வந்து இந்த மாதிரி நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டைட்டாக பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட் இந்த யூவி எல்இடி லைட் இருக்கும், இதுவே நான் அமேசான் தான் வந்து வாங்கியிருந்தேன், பட் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கியிருந்தேன் நெயில் பாலிஷ் வந்து ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா சைடில் இப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு இந்த யூவி லைட் அடிக்கும், அதுக்கு கீழே கரெக்டாக வந்து நம்ம இந்த மாதிரி வச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 30 செகண்ட்க்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து லைட் ஆஃப் ஆகிடும். நான் கரெக்டாக ஒரு 3 டைம் வந்து 30 செகண்ட் அளவுக்கு வந்து நான் இந்த நெயிலை வந்து அப்படியே வச்சுக்கிறேன் அதுக்குள்ளே. ஏன் அப்படின்னு சொன்னால் நான் மற்ற யூடியூப்லாம் பார்க்கும்போது 2 மினிட்ஸ் வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து கரெக்டாக ஒரு 30 செகண்ட் ஒரு 90 செகண்ட் அளவுக்கு நான் வந்து அப்படியே வச்சிடுறேன் ஆன் பண்ணி. ஸோ அதை வச்சதும் இல்லாமல் இப்படி கையை வந்து இந்த மாதிரி திருப்பிட்டு அந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். இப்படி திருப்பிட்டு, ஏன்னா பின்னாடியும் நம்மளுக்கு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றனால அதுவும் ட்ரை ஆகணும். ஸோ இதை வந்து 1 more 30 செகண்ட் நான் வந்து வச்சுட்றேன். அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழுத்தி அந்த மேலே இருக்க அந்த ஃபேக் நெயிலை மட்டும் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் பண்ணும்போது இதெல்லாம் எனக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். பட் இது ரிமூவ் பண்ணதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்திருந்தது. இது வந்து நான் செகண்ட் டைம் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து காமிச்சேன். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஷேப்பாக இருக்கும். மேலே மட்டும் நம்மளுக்கு அன்ஈவனாக இருக்கும், அது நம்ம லாஸ்ட்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மெத்தடில் நான் ஃபுல்லாக அதே இந்த ஃபிங்கர் ஃபுல்லாகவே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ இன்னொரு கலர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ப்ளைன் கலராக போட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ஃபிங்கருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து காமிச்சிருக்கேன். இப்போ என்னோடய கட்டவரில் மட்டும் ஆல்ரெடி நெயில் இருக்குது. ஸோ இந்த மெத்தட் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே இந்த ஃபேக் நெயிலை வச்சு ப்ளேஸ் பண்ணிடுறேன். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லாவே ஸ்ப்ரெட் ஆகிடுது. இந்த மெத்தட் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்துருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஈஸி மெத்தடாக இருந்துச்சு. நம்மளுக்கு ஆல்ரெடி நெயில் இருந்தாலும் அதை கட் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன்னா இந்த பாலிஜெல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெயிலை விட ஸ்ட்ராங்லாம் கிடையாது. அக்ரிலிக் பவுடரில் நம்ம சில பேர் வந்து ஃபேக் நெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த பாலிஜெல் கிடையாது, கொஞ்சம் நம்மளுக்கு தின்னாக தான் இருக்குது. அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காலாம் இருக்காது. நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் தான் ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா ப்ளேஸ் பண்ணிட்டு அகெயின் கிளிப் வச்சுட்டு ஸோ சேம் இந்த மாதிரி யூவி எல்இடி லைட்டில் வந்து வச்சிடுறேன். ஸோ அதே மாதிரி 90 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அந்த நெயிலை. ஸோ நான் இப்போ வந்து அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே அந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம கையிலேயே அப்படியே எடுத்து ரிமூவ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸி தான். ஸோ 5 ஃபிங்கர்ஸ்லேயே நான் வந்து பண்ணியாச்சு. இப்போ வந்து மேலே அன்ஈவனாக இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்த கொடுத்துருக்க அந்த நெயில் ஷேப்பர் வச்சு நம்ம வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப அப்படி ஹார்டாக இல்லை. நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் பண்ணுவோம்ல ஸ்டீலில் வந்து நெயில் ஷேப்பர், அதில் வந்து பண்ணாதீங்க. இதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, இதில் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் நார்மலாக வந்து இந்த மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வரல, அந்த மாதிரி ஷேப் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சைட்லேயும் வந்து ஈவனாக பண்ணணும், மேலேயும் கரெக்டாக ஈவனாக பண்ணணும். அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃபிங்கரில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 10 ஃபிங்கரில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நான் நல்லா ஷேப் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸில் வந்து அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து இதை கிளியர் பண்ணிடுறேன். ஸோ பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃபர் மேலே வந்து கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கறதுக்காக இந்த வச்சு நான் நல்லா ஃபுல்லாக மேலே இந்த மாதிரி தேய்ச்சிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டான ஷேட் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் எந்த கலர் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு நெயில் ஆர்ட்டும் பண்ணிக்கல, நெயில் பாலிஷும் யூஸ் பண்ணிக்கல. ப்ளைனாக உங்களுக்கு வந்து காமிக்கணும் இது வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றதுனால நான் இப்படி வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அங்கே நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இது வந்து ஸ்டேபிள் ரொம்ப நேரம் வந்து கிடையாது, அகைன் நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஸோ மச். பாய்.